அதிகாரம் 9. இந்த அதிகாரத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்திற்கு அருகாமையில் சீரியர்களும் தீருவின் ஊராரும் பெலிஸ்தரும் மற்றும் பல பிரஜாதி ஜனங்களும் அண்டை தேசத்தாராய் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தீங்கு செய்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு அண்டை தேசத்தார் அக்கிரமக்காரராயும் அநியாயக்காரராயும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். யூதா தேசத்திற்கு அண்டை தேசத்தாராய் இருக்கிறவர்கள் எல்லோரும் பாவிகள் அல்ல. அவர்களில் சிலர் நல்லவர்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். மனம் திரும்புகிற பாவிகள் மீது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார். இது கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். சகரியா தீர்க்கதரிசி வரப்போகிற மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மேசியா நீதியுள்ள ராஜாவாய் வருவார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். யூதர்கள் தங்களுடைய விடுதலைக்காக மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யூதர்களுக்கு அவர்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் உண்டாகும். இந்த யுத்தத்தில் கர்த்தர் யூதர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவினாலே ஜனங்கள் சாத்தானுடைய ஆளுகையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு இது அடையாளம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செழிப்பையும் சந்தோஷத்தையும் மேன்மையையும் வாக்கு பண்ணுகிறார்.